Hi friends, welcome to Kavin Perfect Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா குறிப்பிட்ட நீங்க YouTubeல ஒரு வீடியோ வாட்ச் பண்ணும்போது description click பண்ணிட்டு லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படினா வீடியோ வந்து கொடுத்திருப்பாங்க. நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீனா குறிப்பிட்ட ஒரு 4-5 வீடியோ அந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுடைய சேனல்ல இந்த மாதிரி நீங்க வாட்ச் பண்ணும்போது கீழ வந்து பாத்தீனா வீடியோஸ் வந்து வராமல இருக்கலாம். சோ எப்படி descriptionல கீழ வீடியோ வந்து வர மாதிரி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீனா கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. உங்களுடைய சேனல்ல நான் வீடியோஸ் பாக்கும்போது description click பண்ண அப்படினா லாஸ்ட்ல வீடியோஸ் வந்து கொடுத்திருக்கீங்க. சோ அது எப்படி செட் பண்றது அப்படிங்கறத சொல்லுங்க bro அப்படினு கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து பாத்தீனா அந்த ஒரு கண்டென்ட்ல இந்த வீடியோ வந்து பாத்தீனா மேக் பண்ணியிருக்கோம். சோ சின்ன ஒரு ஷவுட் அவுட், நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். சின்ன ஒரு ஸ்கிரீன் வீடியோ மூலமா உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் गाइस. அது மாதிரி வந்து பாத்தீனா உங்களுடைய வீடியோவை செட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப் வந்து டெஸ்க்டாப் சைடில் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சது அப்புறம் லெஃப்ட் சைடு டேஷ்போர்டுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ், அதாவது குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோவில் வந்து செட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோவில் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் செட் பண்ணலை. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணலாம். வீடியோக்கு மேலே லைட்டாக கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் சிம்பிள் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோவோட டீட்டெயிலாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ரைட் சைடு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த டியூரேஷனில் ஐ கார்டு வந்து காமிக்கணும்னு தோணுதோ அந்த டியூரேஷன் வந்து ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் குறிப்பிட்ட ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ, பிளேலிஸ்ட், சேனல் இந்த 3 லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ லிங்க் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது உங்களுடைய பிளேலிஸ்ட் லிங்க்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சேனலுடைய லிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா गाइस உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வீடியோஸ் தவிர்த்து நீங்கள் என்ன வேறு ஆப்ஷன் கொடுக்க இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ளஸ் கார்டு அப்படிங்கிறது இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வீடியோ, பிளேலிஸ்ட், சேனல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட லிங்க் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் குறிப்பிட்ட ஒரு 3 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 லிங்க் வந்து சூஸ் பண்ணிட்டேன் गाइस. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருப்பீங்க. பட் அதுக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேம் வந்தாலும் கொடுத்துக்கலாம். கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுங்க गाइस. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள் YT ஸ்டுடியோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடலாம். டீசர் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 30 லெட்டர் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு கவின் பர்ஃபெக்ட் டெக்னே கொடுத்துக்கிறேன். ஸோ கவின் பர்ஃபெக்ட் டெக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கில் கவின் பர்ஃபெக்ட் டெக் அப்படிங்கிறத மாறிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கீழே வீடியோஸ் வந்து வர வச்சுக்கலாம். ஸோ இப்போ சேவ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ गाइस இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐ கார்ட்ஸ்லாம் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே காமிக்குதா அப்படிங்கிறத அதையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் गाइस. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் गाइस. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் அன்பாக்சிங் பண்ண வீடியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கீழே காமிக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா மோர் ஃப்ரம் கவின் பர்ஃபெக்ட் டெக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய 3 வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுது. ஸோ இப்படி நீங்கள் ஐ கார்ட்ஸ் வந்து செட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். அண்ட் வீடியோக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷனில் வந்த வாட்டி ஷோ பண்ணுங்க. ஸோ गाइस இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் गाइस. லைக் உங்களுடைய நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே வீடியோஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட அந்த டியூரேஷன் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த டியூரேஷன்கிட்ட வந்த வாட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்ட்லேயே வரும் गाइस. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஐ கார்டில் எவ்வளோ வீடியோஸ் வந்து லிங்க் கொடுத்துருக்கீங்களோ அந்த வீடியோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டோட்டலாக காமிக்கும். ஸோ ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கிளிக்
கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் guys. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் guys. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிறோம், நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.